கைஸ், நாம் வந்து அன்றைக்கி வந்து சாமி மேடை பார்த்துருந்தோம். இப்போ வந்து நாங்கள் நட்டு வச்ச ஒவ்வொரு பூவையும் விடாமல் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டுலேருந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் நட்டு வச்ச செடி வந்து இந்த ஒயிட் ரோஸு. அதுக்கப்புறமா இது புதுசாக வச்சுருக்கோம். இது என்னதுன்னு தெரியல, வைக்க சொன்னாங்க, வச்சோம். அப்புறம் இந்த மஞ்சள் கலர் சன்ஃப்ளவர் பார்த்துக்கோங்க, வெயில் லேர் அடிக்குது பாருங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது போகிறோம். இது என்ன செடின்னு தெரில, இது மேலே ஒரு முட்டு இருக்குது. ஓகே மக்களே, அடுத்தது மறுபடியும் இந்த எல்லோ கலரு. அதுக்கப்புறமா எல்லோ கலரில் வாழைப்பழம் மாதிரி இருக்கிற பூச்செடி. ஆனால் இதுலேருந்து இன்னும் பூக்கலை, இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதுக்கப்புறமா இங்கேருந்து வரும், அதுக்கப்புறமா இந்த முள்ளு பூச்செடி தொட்டால் குத்தாது, ஆனால் ஒரு சிலது வந்து குத்தும். பாருங்கள், என் கைக்கு ஒன்றுமே ஆகலை. உங்களுக்கு வேணால் பூவை பிடிங்கி காட்டுறேன். எங்கள் ஒப்புக்கிட்ட திட்டு வாங்கிட்டு இதோ பார்த்துக்கோங்க. இது 4 பூ நான் தான் ஒன்றா பிச்சுட்டேன். சரி வாங்க, லேட்டாகுது, நம்ம அடுத்து பூக்கலாம். இதுவும் அதே பூ தான். இதுக்குள்ளே நாங்கள் வந்து இது துளசி வச்சுருக்கோம், அவ்வளோதான். இது வந்து மணி பிளான்ட் மாதிரி ஒன்று குட்டியாக இருக்கும், அது மலர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன மக்களே, இங்கே ஃபுல்லாக நாங்கள் நட்டு வச்சது தான். சரி, இருந்தாலும் வாங்க உங்களுக்காக காட்டுறேன். இது வந்து வேப்பல மரம். இதுவும் நான் நட்டு வச்சதான் 1 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இது வந்து மருதாணி செடி. அதுக்கப்புறம் இது வந்து தேக்க மரம். மக்களே, அதுக்கப்புறம் இது செம்பருத்தி செடி மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்ச செடினா இது ஒன்று தான். இது எங்கள் தாத்தா வச்சுட்டாரு, நான் பிறக்கல அப்போ. இது முருங்காய் மரம். அப்புறம் இது மாங்காய் மரம். இதுவும் 1 வருஷம், இதுவும் எங்கள் தாத்தா தான் வச்சார். அதுக்கப்புறம் இங்கே ஒரு நெல்லிக்காய் மரம் இருந்தது, ஏன் வெட்டினாங்கன்னு தெரில எங்கள் அப்பா தான். சரி ஓகே காய்ஸ், அவ்வளோதான் காய்ஸ். அப்புறம் இதெல்லாம் தென்னை தோப்பு ஃபுல்லாக.